தை திருநாள் தான் வந்து நியூ இயரா இல்ல சித்திரை திருநாள் தான் நியூ இயரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வந்து ஒரு டிபேட்லயே கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல சார். தமிழ் உண்மையான சமஸ்கிருதம் ஆளுமைக்கு வந்த பிற்பாடு தமிழினுடைய தொன்மையெல்லாம் கொஞ்சம் மறைவு போச்சு. வடக்குக்கும் தெற்குக்கும் வந்து அவங்க தானியங்கள்ல இருந்து ஆப்போசிட்டா தான். நெல்லுங்கிறது தென்னாடு. இந்த அறுவடை பண்ற காலங்கள்லாம் முடிஞ்சு நான் முதல் எந்திரிக்கிறேன். மஞ்சள் தேர்ந்து வெளியே வர நாள் தான் வந்து உத்தராயணம் போனான். அன்னையிலிருந்து எனக்கு பொங்கல் கொண்டாடுறேன். தை 1ஆம் தேதி சூரியனுக்கு நன்றி சொல்றேன். 2ஆம் தேதி என்னோட இருந்த வாழ்ந்த மாடு வீடு எல்லாம் எனக்கு என்னோட வளர்த்தவங்க எல்லாரும் அதுல இருந்து எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சது எல்லாத்தையும் வந்து 2ஆம் இடம். 3ஆம் நாள் காணும் பொங்கல் இருந்தார். அது காணும் பொங்கல் எல்லாம் மெரினா பீச்சுக்கு போனாதான் அது பீச்சு காணும் பொங்கல். அது எல்லாருமே மெரினா பீச்சுக்கு போனாதான் காணும் பொங்கல் பைத்தியகாரமான ஒரு உலகமா போச்சு. காணும் பொங்கல் நாம பெண்களுக்கு நன்றி சொல்றோம். ஆரியர் நாகரிகத்தில் வந்து பெண்களை வந்து விவேசமா தான் ஆண்கள் வந்து என்னைக்கும் பெண்களை நேர்மையானவர்கள் அவர் புத்தகத்திலேயே இல்ல, அவருடைய எந்த பதிவுகளையும் பெண்மை நேர்மையானவங்க கிடையாது. என்னுடைய தமிழ் நாகரிகம் தான் தாயை வளர்ந்தது. என் பெண் தானே என் வீட்டு தெய்வம். என் தமிழன் அப்படிதான் இருந்தோம். ஆரியர்கள் வந்து பெண்களை மதிக்க மாட்டாங்க. ஓய் ஸ்கிரிப்ட் எல்லாம் பாருங்கம்மா, எந்த ஊர்லயும் பாருங்க அவரோட திட்டம் ஓய் இவா அப்படின்னு பெண்களை ஒரு அதட்டி தான் பேசுவோம். இன்னைக்கு கூப்பிடுங்க, நீங்க கும்பிடுங்க, செல்லமா கூப்பிடுங்க, எல்லாம் பண்ணீங்க. எனக்கு நான் பங்குனி மாசோடய அங்க நிப்பாட்டேன். எனக்கு பங்குனி மாசம் பிற்பாடு எனக்கு விவசாயம் வேணுமா, ஏகப்பட்ட எருவடிக்கணும் கோடை மாசம் விடுவோம். நான் எதுக்கு இந்த சாமியில கூப்பிட்டேன்? எனக்கு அந்த வேலை கிடையாது. இல்ல சார், இது நீங்க சொல்றது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். நீங்க என்னுடைய வரலாறை படிங்க, என் தமிழ் வரலாறு. எனக்கு பங்குனி மாசம் கூட வேலை இல்லைம்மா. இந்த சொசைட்டில இப்ப எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன்? ஆரியம் ஜெயிச்சிருச்சுமா. எல்லா ஆரிய விழாக்கள் தான் நீ கொண்டாடுறாங்க. என் தமிழ் மக்கள் என் தமிழ் விழாவை கொண்டாடுறேன். அதுக்கு நான் தோல்விட்டேன்னு சொல்றேன். தோல்விதான் எனக்கு. வரலாறுகள் நிறைய கிடக்குமா, நான் என்ன செய்வேன்? எனக்கு நான் என்னை வந்து குத்தி கொலை பண்ணிக்கிறதோட எனக்கு மிச்சம் வீடு இல்லை. குத்திக்கிறமா வயிற்றுல குத்தித்தான் அவனு. எனக்கு நான் அவ்வளவு வேதனை இல்லை. என் தமிழ் தொன்மை போச்ச. அவங்க சித்திரை ஜெயிச்சுட்டாங்களே, நாங்கள் சித்திரையில தான் வண்டி ஓடுது. நான் தான் தோல்வின்னு சொல்லிட்டோம். மொத்தத்தில் என் தமிழ் தோல்வி. பாரதிதாசன்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாரு, எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சிட்டான். நானும் தோல்வி. ஏன்னா வந்துருச்சு காலகாலமாக. நான் சித்திரை ஒன்று தான் தமிழ் வருஷம் வந்துருக்கு. தெலுங்கு வருஷத்தோடு ஒத்து போகணும், மலையாள வருஷத்தோடு ஒத்து போகணும். இதெல்லாம் சித்திரை ஒன்றுனா வந்துடுது. நான் தையினா தனியாக நிற்கிறேன். தனி தான் தமிழருடையதே தனித்துவம் தான். அந்த தனித்துவம் போச்சு. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் திருநாள் இல்லையா? சோ நம்மளோட இன்னைக்கு பேராசிரியர் முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். தமிழர் திருநாளாம் பொங்கல் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த தருணத்துல இப்போ திடீர்னு வந்து தை பொங்கல் தை திருநாள் தான் வந்து நியூ இயரா இல்ல சித்திரை திருநாள் தான் நியூ இயரா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய வந்து ஒரு டிபேட்லயே கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல சார். ஏன்னா ஒரு சில பேர் இத்தனை வருஷமா நாங்க சித்திரை திருநாள் தான் நியூ இயரா கொண்டாடிட்டு இருக்கோம், இப்ப என்ன நீங்க திடீர்னு வந்து தை திருநாளை வந்து இந்த மாதிரி நியூ இயரா கொண்டாடணும், தமிழ் நியூ இயரா கொண்டாடணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்ன்ற மாதிரி கேள்விகள் வருது இல்ல சார்? தமிழ் தொன்மையான திருநாளில் சமஸ்கிருதம் ஆளுமைக்கு வந்த பிற்பாடு தமிழினுடைய தொன்மையெல்லாம் கொஞ்சம் மறைவு போச்சு. அதுதான் நீங்க வரலாற்று. அப்படி இருக்கும்போது எனக்கு தை பொங்கல்ங்கிறது புறநானூறுலையும் என்னுடைய பட்டினப்பாளையம் பல பின்னால வந்த எல்லா இலக்கிய நூல்கள்லையும் புறநானூறுங்கிறது புது அரிசி பொங்குது. புது அரிசி அன்னைக்கு வந்து தை திருநாள் அன்னைக்கு இல்லை. அது வந்து புது அரிசி எல்லாம் புது நெல் புது வைக்கிறது எல்லாமே புதுசுங்கிறது எல்லாமே வந்து புது திருமணம், புது வீடு கட்டுதல், புது வாகனம் வாங்குதல், எது இருந்தாலும் தமிழர்கள் நாகரிகத்துல தை ஒண்ணுதான். அது வந்து காலகாலமா வந்து தை ஒண்ணுதான் வந்து இவர்கள் வந்து நேசிச்ச முதல் மாதம். அந்த காலத்துல இந்த வருடக்கணக்கு இல்லாம ஆங்கிலேயர்கள் வந்து வருடக்கணக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து டேட் போட்டு எழுதுறதுக்கு பிற்பாடு தானே இவ்வளவு வந்துச்சு.
அதற்கு முன்னாடி வந்து இந்த நாளிகையில் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்தீர்கள் அப்படின்னு தான் போக முடியும். அதை அந்தந்த தேடிக்க வேண்டியது அந்த வருஷத்துக்கு. அது வந்து நமக்கு இந்த வருஷங்கள்லாம் அப்ப பெருசா யாரும் எடுபடுது, 4 நட்சத்திரம் தான் பார்த்துக்கணும். அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் நாகரிகம் வந்து 2 தமிழ் நாகரிகம் வந்து சூரியனை பேஸ் பண்ணி சூரியனுடைய நகர்தலை வச்சுதான் கணக்கு வச்சுட்டோம். அப்ப வந்து இது வடக்கு இருந்து உதிக்கிற சூரியனுக்கு வந்து அதை வந்து அதுக்கு தமிழ் வார்த்தைகள்லாம் என்ன வந்து எதுன்னு அழிஞ்சு போச்சு. ஆனா சமஸ்கிருதத்துல உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்னு கொண்டு வராங்க. இந்த உத்தராயணம் முதல் நாள் இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு தை மாசம் வந்து வடக்கே இருந்து சூரியன் வடகிழக்குல இருந்து உதிக்கும். அந்த வடகிழக்கில் உதயமான சூரியன் வந்து எனக்கு எல்லாமே வந்து அறுவடையை கொடுத்து நன்மைகளை கொடுத்து எல்லா வலிமையும் கொடுத்து என்னை வந்து வளமாக்கக்கூடிய ஒரு உத்தராயணங்கிற அந்த சூரியனை சார்ந்த அந்த காலம் பருவகாலம். அப்ப எனக்கு இதை வந்து நான் இளவேநீர் காலம், என்னுடைய தமிழ் இதுல வந்து இது இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம்னா ஒரு பங்குனி சித்திரைலாம். அப்புறம் உங்களுக்கு ஆடி ஆவணிலாம் வந்து கால காலம், அப்புறம் பனிக்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இப்படிதான் வந்து மார்கழி வந்து போய் முடியும். தை 1ஆம் தேதி வந்துச்சுன்னா எனக்கு இளவேநீர் காலம் உத்தராயணம். இளவேநீர் காலம்ங்கிறதான் உத்தராயணம்னு மாறுது. இளவேநீர் காலம்னு வர்ற காலம் வந்து சூரியன் வடகிழக்கு இருந்து உதயமாக முதல் நாள். அது ஒரு தென்கிழக்குல இருந்தாங்க, இப்ப வடகிழக்குல இருந்து வருவாங்க. அப்ப இந்த உத்தராயணம் போன உடனே உத்தராயணத்துக்கு முதல் நாள் தான் நான் தைப்பொங்கலா கொண்டாடுறேன். எனக்கு வந்து என்னுடைய காலம் வேற. அதாவது பக்கத்தில் உள்ள மலையாள நாட்டுக்கு வந்து வேற அறுவடை காலம், பக்கத்துல உள்ள நெல்லூர் தாண்டி கோதாவரி கிருஷ்ணா தாண்டினா அப்புறம் பருவநிலை காலம் மாற. வடக்கு உள்ளவங்களுக்கு வந்து நீங்க எனக்கு இங்க நான் நெல் அறுவடை பண்ணும்போது அங்க கோதுமை அறுவடை. இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் வந்து உங்களுக்கு தானியங்கள்ல இருந்து ஆப்போசிட்டா தான். நெல்லுங்கிறது தென்னாட்டுக்கு. இந்த தென்னாட்டுக்கு உள்ள பருவ காலங்களுக்கு சம்பா குருவா அறுவடை பண்றாங்க. சம்பாளம் இந்த அறுவடை பண்ற காலங்கள்லாம் முடிஞ்சு நான் முதல் எந்திரிக்கிற பஞ்சம் தேர்ந்து வெளியே வர நாள் தான் வந்து உத்தராயணம் நாள். அன்னையில இருந்து எனக்கு பொங்கல் கொண்டாடுறேன். இந்த பொங்கல் விழாங்கிறது வந்து பொங்கல் விழா அப்படின்னு வந்தது பின்னால வந்து பொங்கல் விழான்னு அதிகமா அழுத்தி சொன்னது காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அந்த கிருஷ்ணதேவராயர் ஆட்சி காலங்கள்லாம் வருது. அப்ப தமிழுக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவர்களும் வந்து வேற்றுமொழிக்காரர்கள் ஊரா ஆடுறாங்க. அப்புறம் எல்லாமே மன்னர் கட்டரோட கண்ட்ரோல்ல போகுது. மன்னர்களும் வந்து வைணவத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சைவ கோயிலும் ஆதரிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா வைணவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வைணவம் சார்ந்த ஒரு பரம்பரை. நான் என்ன பரம்பரைன்னா அதுதான் நான் நினைப்பேன். அதனால வைணவ பரம்பரை வந்தவங்க. அதனால கிருஷ்ணதேவராயர் சந்ததி, ராயர்கள் சந்ததி வந்து அது சந்ததி வந்து அப்படி பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு அழிவு வருகிற மாயத்தினப்போ தை திருநாள்ல ஆன்றோர்கள் சான்றோர்கள் வந்து தைப்பொங்கலை வந்து தைப்பொங்கல் தை திருவிழான்னு பொங்கல் திருவிழான்னு கொண்டு. அதற்கு முன்னாடி வந்து அது புது அரிசி, புது நாத்து, புது இது எல்லாமே வந்து தை மாதம் தை 1னா அது பொங்கல் வைக்கலாம். வெறும் பொங்கல் இடுதானே, புது அரிசியில பொங்கல் இடு. ஆனா பொங்கல் திருவிழான்னு வந்து பின்னாளில் 3 விழாவா மாறுது பாருங்க. இந்த விழாக்கள் வந்து 100 காலத்துல இருந்தே இருக்கு. தை பொங்கல்ங்கிறதுனா அது என்னன்னு சொன்னீங்கன்னா, அவனுடைய தமிழர்களுடைய நாகரிகம்னா நன்றி சொல்லுதல் விழா. இத வந்து அவன் என்ன பண்றான், மருத நிலம் வந்துருச்சு. அதாவது நிலமும் நிலத்தை சார்ந்த இடத்தெல்லாம் முருகப்பெருமான் காலத்துக்கு வந்து விவசாயம் கற்றுக்கிட்டான். எல்லாம் விவசாயத்துல உச்சத்துக்கு அடைஞ்சிருக்கான். இவர்கள் உச்சத்தில் அடைந்த நாகரிகம் தான் இன்னைக்கு உள்ள சுமேரிய எகிப்திய நாகரிகம். அவங்களும் இதே காலகட்டங்கள் தான் இதே மக்கள் தான் அங்கேயே இருந்திருக்காங்க. அதனால விவசாயம் பெரிய இருக்கு. அதனால சுமேரிய நாகரிகமும் தமிழ் நாகரிகம் அல்லது எகிப்திய நாகரிகமும் தமிழ் நாகரிகமும் சூரியனை கணக்கு பண்ணி தான் வந்து அவங்களுக்கு திருவிழாக்கள். அங்க உள்ள உங்களுக்கு வடக்கே இருந்து வந்து ஆரியர்கள் வந்தது, ஆரியர்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்டெப்பி புல்வெளிங்கிற அந்த யுக்ரைன் கசகஸ்தான் இருப்பாங்க, அந்த பகுதியிலிருந்து அவங்க வர்றாங்க. இன்னைக்கு உள்ள அந்த ரஷ்யாவோட தென்பகுதி உக்ரைன் கசகஸ்தான் அந்த ஏரியாவில இருந்துதான் ஆரியர்கள் வந்து கைப்பற்றப்படாமலே வராங்க. இவர்களும் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திரனை பேஸ் பண்ணி தான் கணக்கெடுதல் பண்ணாங்க. அதனால வந்து வடக்க ஆரியர்கள் வந்து சந்திரனை கணக்கு பண்ணி தான் நாட்கள் மாதங்களை குறிச்சாங்க.
ஆனால் தமிழர்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி தான் நாங்க வந்து மாதத்தை கொடுத்தோம். எனக்கு முதல் உத்தராயணங்கிறது என்னுடைய இளவேணி காலம். என் இளமையான ரொம்ப யங் அப்படிங்கிற அர்த்தம். இளம் வேணிற் காலம். மிதமான நேரம், அருமையான மங்களகரமான நாட்கள். எந்த வித குளிரும், ரொம்ப காற்று இல்லை, வெயில், அருமையான வெயில், எந்த அதிகமான பகல் நேரம். நான் தேர் திருவிழா எல்லாம் கொண்டாடுறது, ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இடம்பெயர்ந்து சீக்கிரம் சூரியனை முன்னாடி. அந்த காலத்துல சூரியனை கணக்கு பண்ணி தான் நம்ம வாழ்க்கை. சூரியன் மழையத்துக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துருக்குமா அப்படிதான் சொல்லுவோம். இப்போ இந்த சித்திரைக்கும் இந்த தைக்கும் வந்து ஏன் இவ்வளவு வேறுபாடுகள் இருக்குன்றதுதான் என்னோட கேள்வி. சித்திரை வந்து வடக்கு நாகரிகத்துல சித்திரை தான் வந்து நம்பர் முதல் ஆண்டின் முதல். அது சந்திரனை வச்சு அவங்க கணக்கு பண்ணிக்கிட்டாங்க. பின்னாளில் வந்துமா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு 1500 ஆண்டுகளா வந்து சித்திரை ஒண்ணு வந்துருச்சு. அதற்காக நான் பண்டை என்னுடைய பண்பாடு தொன்மையும் நோண்டி வரும் பொழுது என் மூதாதையர் ஸ்கிரிப்ட்ல வந்து நமக்கு தை ஒண்ணுதான். அப்புறமா இந்த தை 1ஆம் தேதி சூரியனுக்கு நன்றி சொல்லணும். 2ஆம் தேதி என்னோட இருந்த வாழ்ந்த மாடு வீடு எல்லாம் எனக்கு என்னோட வளர்த்தவங்க எல்லாரும் அதுல இருந்து எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சது எல்லாத்தையும் வந்து 2ஆம் இடம். 3ஆம் நாள் காணும் பொங்கல் இருந்தார். அது காணும் பொங்கல் எல்லாம் மெரினா பீச்சுக்கு போனாதான் அது பீச்சுக்கு காணும் பொங்கல் ஆயிட்டாங்க. அது எல்லாருமே மெரினா பீச்சுக்கு போனாதான் காணும் பொங்கல் பைத்தியகாரதனமான ஒரு குழம்பா போச்சு. காணும் பொங்கல் நாம பெண்களுக்கு நன்றி சொல்றோம். உலகத்தில் தமிழ் நாகரிகம் உச்சத்தில் வந்து 3ஆம் திருவிழா வந்து தாய்மைக்கு நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 பெண்கள் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து மருமகளா இருந்திருப்பாங்க. அவங்க வருடம் பூரா இவங்களுக்காக உழைச்சிருப்பாங்க. உள்ள குட்டி எல்லாம் கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கையை நடத்தணும் அந்த காலத்துல. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு உங்க மூதாதையர் நீங்க உங்க குடும்பத்துக்கு உங்க பெற்றோரை போய் பார்த்துட்டு அவர்களோட ஒரு நாள் முழுவதுமா இருக்கு. அவர்களுக்கு நாங்க நன்றி சொல்றோம். நீ போய் அவங்க நம்ம கிட்ட இருந்து இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு நீ ஒரு நாள் இருந்துட்டு வா, உங்க பெற்றோரை பார்த்துட்டு வாங்க. அதான் பார்க்க முடியாது அந்த காலத்துல உட்கார்ந்து பேச முடியாது. அப்ப இவருக்குள்ள அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அவங்க அம்மாட்ட சொல்லி அழுகுறது. ஜலத்தா பெற்றோர்கள் தேற்றி அதை வீட்டுக்கு சகஜமா நீ கவலைப்படாதமா, நம்ம வீட்டுக்குமா உடனே நல்லா பிள்ளைங்க வந்துருச்சுன்னா நல்லா ஒவ்வொன்று போமா அப்படின்னு சொல்லி ஆற்றி தேற்றி அன்றைக்கு அவங்களுக்குள்ள என்ன மாமிச உணவோ சைவ உணவோ எல்லாம் மக்கள் பெண்களுக்கு கொடுத்து எல்லாரும் தாய் தந்தையோட இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களும் தாய் தந்தைய விட்டு போயிருப்பாங்க. என் வீட்டுக்கு வந்த பொண்ணு வெளியே அந்த அம்மா பார்க்க போச்சா, எங்க வீட்டுல இருந்து வெளியே போயிருந்ததுல அது நீங்க வந்தோம். ஆக எல்லார் வீட்லயும் பெற்றோர்கள் வந்து அவங்களை சாந்தப்படுத்தி சந்தோஷப்படுத்தி நன்றியான்னு எங்களுக்கு எல்லாம் நன்றி, உங்களால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு நன்றி சொல்ற தாய்மை உள்ளவர்கள். அந்த தாய்மை உள்ளத்தை போற்றுறதுதான் காணும் பொங்கல். என் தமிழ் வழிபாட்டுல பெண்களுக்கு நான் கொடுத்த அங்கீகாரம் வந்து ஆரியர்கள் கொடுக்கல. பெண்களுக்கு ஆரியர் நாகரிகத்தில் வந்து பெண்களை வந்து துவேஷமா தான் நடக்கும். ஆண்கள் வந்து என்னைக்கும் பெண்களை நேர்மையானவர்கள் அவருடைய புத்தகத்திலையும் இல்ல, அவருடைய எந்த பதிவுகள்லையும் பெண்மை நேர்மையானவனே கிடையாது. அதை படிச்சு பார்க்க சொல்லுங்க. என்னுடைய தமிழ் நாகரிகம் தான் தாயை வணங்குறது, பெண்ணை வணங்குறது. என்னுடைய தாயார் சந்ததி எங்கேயும் வடக்க இல்லையம்மா, எல்லாம் வளர்ந்து பேசுறாங்க. அம்பாள் சந்ததி வடக்க எந்த சிவன் கோயில் இல்லையே. இங்க எங்க ஊர் சிவன் கோயில்ல அம்பாள் சந்ததி தான் மெயினா இருக்கும். சாமி சின்னூண்டால் இருப்பாரு. நாங்க என்னைக்கு எங்களை ஆம்பளைங்க நாங்க பெருசா படிக்க மாட்டோம். வீட்டுல பெருமையே என் பெண் தானே என் வீட்டு தெய்வம். என் தமிழன் அப்படிதான் இருந்தோம். ஆரியர்கள் வந்து பெண்களை மதிக்க மாட்டாங்க. ஓய் ஸ்கிரிப்ட் எல்லாம் பாருங்கம்மா, எந்த வீட்லயும் பாருங்க அவரோட திட்டம் ஓய் வா அப்படின்னு பெண்களை ஒரு அதட்டிதான் பேசுவாங்க. இன்னைக்கு கூப்பிடுங்க, நீங்க உங்களுக்கு செல்லமா கூப்பிடுங்க எல்லாம் பண்ணீங்க. ஆனா ஸ்கிரிப்ட பாருங்க, போய் நீங்க ஸ்கிரிப்ட பாருங்க. ஆரியர்கள் வந்து பெண்களை மதிப்பதில்லை. ஆரியர்கள் பெண்களை மதிப்பதை எங்க கற்றுக்கொண்டார்கள் என்றால் தென்னிந்தியாவுக்கு வருகிறாங்க, ஆலயங்கள்ல பாக்குறாங்க. நாங்க வந்து என் தாயாருக்கு தனி சன்னதிகள் கும்பிட்டு இருக்கணும். வடக்க எந்த கோயிலே இப்ப தாயார் சன்னதி இருக்கான்னு பாருங்க, அம்பாள் சன்னதி இருக்கான்னு பாருங்க. கூப்பிட்டு இருந்தா ஓடி போயிருந்த சாமி உலகத்தை விட்டு ஓடியாது, அடுத்த நிமிஷம் ஓடி. இங்கதானே எனக்கு அம்பாள் சன்னதி பெரிய சன்னதி இருக்கும். அம்பாள் தான் பவர்ஃபுல்லுங்க. எனக்கு மதுரை மீனாட்சி தான் பவர்ஃபுல். மீனாட்சியை பார்த்துட்டு தான் சொப்பனாவை பார்க்கலாம். எந்த ஊர்லயா நீங்க உலகத்துல வட இந்தியாவில இருக்கு அந்த மாதிரி இல்ல. இங்க கூட கேட்பாங்க உங்க வீட்டுல மதுரையா இல்ல சிதம்பரமா. ஆமா, அப்புறம் அதுக்கு சிதம்பரத்துக்கு எதுவும் சொல்லுவாங்க. சிதம்பரம் என்னமா, சிதம்பரம் வந்து நடன காட்சியில் வந்து சிவகாமி அண்ணன் சாந்தமா தன் கணவன் நடந்த பாக்குறாங்க.
அவங்க ஆடல. இந்த காளி அடக்கணும்னு அவர் ஆடணும்னு நினைக்கிறாரு. காளியினுடைய உத்தவ தாண்டவத்தை அடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அடக்கும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கறாங்க. நம்ம காம உட்கார்ந்துருக்காங்க. அதை நம்ம ஆளுங்க வந்து வீட்டுல அவன் பிரச்சனைக்கும் நீ மீனாட்சியா சிதம்பரமான்னு கேட்பான். மீனாட்சியில பேசாம உட்கார்ந்துருப்பான் அந்த அம்மா. அங்க வந்து அந்த அம்மா தரிசனம் பண்ணிட்டு தான் நீ சொக்கநாதரை பார்க்கணும். இங்க சிதம்பரத்துல வந்து சிவகாமி அம்மா வந்து பேசாம சாந்தமா இருப்பாங்க. அதனால நீ அந்த மாதிரியா இந்த மாதிரியான ஒரு கேலியான ஒரு பேச்சுக்கு ஜாலியா இருக்கும். அது பேசுறது நாங்களே தான் பேசுவோம். அது ஒரு சரியான சிதம்பரம் அம்மா விட்டுறியா அப்படிங்கும். அவர் ஒரு பெரிய மீனாட்சி குடும்பம் ஐயா, ஆட்சி குடும்பம், உள்ள போய் தரிசனம் பண்ணிட்டு தான் நீ போகணும் அப்படிங்கும். அதனால இப்ப நீ இன்னைக்கு தமிழகத்துல நிறைய ஆட்சி குடும்பம் தான் நடக்கும். ஆட்சி தான் நிறைய அவ்வளவு போய் தரிசனம் பண்ணா தான் நடக்கும். எல்லா ஊரும் அப்படியே போச்சு. யாருக்கு வந்து சொக்கநாதர் இங்க வழியே இல்லை. சொக்கநாதர் டிக்கெட் வாங்கி நீங்க டாபிக் டைவர்ட் பண்ணி இது வந்து பெண்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாதிரி அதான் சொல்ல வரேன். அது வந்து பெண்களை நீங்க வாயால வரணுங்கிறத இவ்வளவு எடுத்துக்கிட்டே போனேன். பெண்கள் வந்து எங்களுக்கு பெண்களை நாங்கள் மதிக்கிறோம், எங்களுக்கு தெய்வம் தாய்மை தான் சொல்ல வரேன். ஆனா 3வது காணும் பொங்கல் அப்ப என்னுடைய பொங்கல் நிறைவாயிடுச்சு. நன்றி சொல்லுதல் நன்றி சொல்லுதல் நன்றி சொல்லுதல். எந்த ஆணும் தனக்கு நன்றி சொன்னதே இல்லைம்மா. தமிழருடைய நாள் நான் எனக்கு நன்றி சொல்லிக்கணும்டா. நான் எங்கேயும் சொல்லிக்கிட்டதே இல்லை. எனக்கு வந்து இயற்கையை நான் வழிபடுறேன். அதுதான் நான் இவ்வளவு இயற்கையை வழிபடுறதுக்கு மொத்தத்துக்கும் நான் என்னுடைய இயற்கை எல்லாம் நல்லா இருக்கு. என்னை சுற்றில உள்ள என்வாரன்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழலாம் நல்லா இருக்குன்னா அதுக்கு ராஜா வந்து சூரியன் தான். அவரை கும்பிட்டீங்கன்னால அவருக்கு நேர்மையா இருக்குன்னா மற்றவங்களுக்குலாம் நேர்மையா அர்த்தம். அதை இயற்கையை நான் வழிபட்டேன்னா 2வது என்னோட இருக்க ஆடு மாடு உழைச்சவங்க எல்லாம் நன்றி சொல்லலாம். 3வது என் தாயையும் என் தாரத்தையும் நன்றி சொல்லலாம். தாய்க்கும் தாரத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குற எல்லாம் போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் தாய்க்கு போய் பாட்டுங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு போயிட்டு வாங்க. ஒரு ஃப்ரீனஸ் உண்டே. இதுதான்மா காணும் பொங்கல். ஆனா இன்னைக்கு என்னன்னா வாரிசு சண்டையில அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்து அவன் வந்தா நான் மிதிச்சு போடுவாங்க அக்கா, இவன் வந்து அவன் வந்தான்னா வெட்டி போடுவாங்க. எப்படிமா காணும் பொங்கல் நடக்கும்? ஃபாரின்ல இருக்கணும் வரக்கூடாது. இங்க வந்து பரிகாரம் தான் போயிட்டு இருக்கு. இருந்து வரவே கூடாதாம. என் தம்பிக்காரன் எக்காரங்க வந்துடக்கூடாது. சாமி நீ பாத்துக்கோ, பகவானே நீ பாத்துக்கோ. இப்படியாமா அவங்க காணும் பொங்கல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வேற மாதிரி காணும் பொங்கல் போயிடுச்சு. அதனால வந்து மெரினா பீச்சுக்கு போறதை தவிர்த்து அவங்க உறவுகளோட அன்போட இருங்க. அட்லீஸ்ட் நமக்கு நட்புக்குள்ளவர்களோட ஒண்ணு கூடி ஒரு நட்பை பாராட்டுற நன்றி விழாவாவது மாத்திரை எதிர்காலத்துல இப்படியே போயிட்டு இருந்தா வந்து தமிழர் திருநாளுடைய 3வது அத்தியாயம் கனவு. அந்த 3வது அத்தியாயத்துக்கு உயிர் சார். உண்மையாவே இதுக்கு பின்னாடி கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே வந்து தமிழர் நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு பெரிய தோண்ட பொக்கிஷமா யாரும் தோண்டல. எனக்கு தமிழ் வாத்தியார்கள் எனக்கு ஆத்திரம். நானே ஒரு அறிஞர் இருந்தேன். நான் எதுக்கு இந்த தமிழ் எவ்வளவு தூரம் படிச்சுக்கிட்டேன். ஒரு பையனும் சொல்லியடா நாயகா அப்படின்னு. எத்தனை தமிழ் ஆசிரியர் இருந்தாங்க? 67 பேர் அறிஞர் இருந்தாங்க. தமிழ் ஆசிரியர்கள்னா இப்ப நீங்க திட்டீங்க. இப்ப நெக்ஸ்ட் உங்களுக்கு வர சொல்லுங்க. நான் வந்து உட்கார்ந்து என்கிட்ட பேசுங்க. நான் கேட்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறேன். நீங்க பயிர் சொல்லிட்டு போயிருங்க. அப்படி நீங்க நான் தோன்றுட்டா நான் ஓடி போயிருந்தேன். உலகத்தை விட்டு நான் சொல்றேன். என்னோட தரவு நான் ஆங்கிலேயர் தரவு காமிக்கிறேன். என்னுடைய தரவுக்கு நீங்க பயிர் சொல்லுங்க. ஆங்கிலேயர் எழுதி வச்சு நீங்க ஏன்டா உங்களுக்கு வெளியே சொல்லுங்க. ஒரு 100 கேள்வி கேட்கிறேன். அவங்க எத்தனை கேள்வி வேணாலும் கேட்க நான் ரெடி. எந்த சபையும் கூப்பிடுங்க நான் வரேன். சரி சார். இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து இவ்வளவு சிறப்புகள் இருக்குல்ல, அதாவது அதோட நிக்கலமா. அடுத்து நான் வரேன். நீங்க வந்து அதை கேட்பீங்கன்னு பார்த்து கேட்கல. அடுத்து வந்து முற்றுப்புள்ளி தைப்பூசம் தானே. தை மாதத்துக்கு உச்சம் பூசம். பூச நட்சத்திரத்தை தான் வந்து முருகப்பெருமான் வந்து வேல் வாங்குறாரு. அதே பூச நட்சத்திரம் தாரகாசுரன் வெல்றாரு. எல்லாம் ஜெயிச்சது ஞானம் பெற்றது. முருகப்பெருமான் ஞானம் பெற்றதும் தைப்பூசம், தாரகாசுரனை வென்றதும் தைப்பூசம், அவரை வாங்கினது வேல் வாங்கினதும் தைப்பூசம். இப்படி ஒண்ணு தைப்பூசம் வந்து தமிழர்களுடைய வாழ்நாளில் அந்த பூச நட்சத்திரம் முக்கியமானது. காரணம் முருகர் தான் அடிப்படை. அதனால நான் தைப்பூசத்துல உச்சமா என்னுடைய உச்ச திருவிழா தைப்பூசம். அதுக்கு அடுத்து வந்து நான் மாசம் சிவனுக்கு ராத்திரி அவனுடைய இதுக்காக காளி வழிபாட்டோட உச்சத்துல நான் அந்த காலத்து சிவராத்திரின்னு ஒண்ணு கிடையாது. அது காளியை தான் கும்பிட்ட காலம். எங்களுக்கு தமிழர்கள் வந்து காளியை கும்பிட்டோம். ஏன்னா காளி அன்னைக்கு ஒரு நாள் தான் சிவபெருமான் படிக்க போய் அவன் விரதமா அங்க போயிடுவான். அன்னைக்கு சுடுகாட்டை விட்டு வெளியே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுவான். அவர்கிட்ட ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கு. காளி மத்த நாளும் அகோரமா இருப்பான். அதனால அன்னைக்கு ஒரு நாள் தான் அன்னைக்கு. அதனால காளி வழிபாடு. அதனால சிவராத்திரி பங்குனி உத்தரம் வந்து திருப்பி ஆத்தாவுக்கு அம்பாள். ஒவ்வொரு மாசத்துக்குமே ஒரு தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்தரம், இந்த 3 தான் என் பெருவிழா.
இந்த 3 பிரிவுலாம் ஏன் வச்சுன்னா அன்னைய தேதிக்கு பௌர்ணமி ஆட ஓடுறது. சித்ரா பௌர்ணமி வந்து அது இருக்கிற விழான்னு பின்னால் வந்து ஆரியர் வந்து சித்ரா பௌர்ணமி வந்து பெருசாயிடுச்சு. விசாகம் அதை விட உங்களுக்கு விசாகம் வந்து உங்களுக்கு திருவிழா, விசாக திருவிழா உங்களுக்கு. அதெல்லாம் வந்து ஆரியம் வந்தோம்னா அந்த எனக்கு நான் பங்குனி மாசோட எனக்கு நிப்பாட்டி, எனக்கு பங்குனி மாசம் பிற்பாடு எனக்கு விவசாய வேலை இருக்குமா, ஏகப்பட்ட எருவடிக்கணும் திருவடிக்கணும், கோடை மாசம் விழுவணும். நான் எனக்கு இந்த சாமியில கும்பிட்டேன், எனக்கு அந்த வேலையில கிடையாது. இல்ல சார், இது நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்ணிக்கல சார். என்னுடைய வரலாறை படிங்க, என் தமிழ் வரலாறு. எனக்கு பங்குனி மாசம் கூட வேலை இல்லம்மா. எனக்கு பங்குனி மாசம் வந்து இருந்துட்டு சித்திரை மாசம் நான் கோடை விழுவணும், எருவடிக்கணும், ஏரி மண் அடிக்கணும். என்னுடைய நிலத்தை இவ்வளவு நாளா பாடுபட்ட நிலம் வந்து இப்ப காய போட்டு வச்சிருக்கேன். அது இப்ப பண்பட்டு அதுக்கு திருப்பி இந்த உரங்களை பாசிட்டிவா பாக்கலாம்ல. பாசிட்டிவா நீங்க எப்படி தெரியுமா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு ஒப்பீனியன். சரி, ஓகே, ஒவ்வொரு மாசமும் இது ஒரு விசேஷம் இருக்கும் பொழுது மக்கள் இன்னுமே போய் சாமியை கும்பிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் கூட அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல சார். நம்ம அந்த மாதிரி முழுவதும் ஒத்துக்கிறேன். நேற்று நாங்க அப்படிதான் வந்துட்டோம். சித்ரா நட்சத்திரம், சித்ரா பௌர்ணமிட்டா, ஆணி பூரம்ட்டாங்க, ஆடி மாசம் எல்லாம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி. நீங்க ஆரியர்கள் என்னோட விழா சொன்னீங்கன்னு இப்ப அதுக்கெல்லாம் எங்க மக்கள் போயிட்டாங்க. நான் இப்ப அவங்க போவாங்க சொல்ல, என்னுடைய தொன்மையை நான் சொல்றேன். என் தொன்மை பங்குனி மாசத்துக்கு கூட எனக்கு வேலை இல்லை. எனக்கு வேலை ஏகப்பட்டது என் கிராமத்துல ஆக்கா. நான் வயலையும் வெளியும் பார்க்கவே சரி. கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஓகே. இப்ப கிராமத்தை தாண்டி கிராமம் 200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு நகரம் என்கிட்ட இல்லையே. இது வந்து உங்களுக்கு சென்னைங்கிற ஊரே இல்லையே 200 வருஷத்துக்கு. நீங்க இந்த சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ஏன் மாற மாட்டேங்கிறீங்க? இந்த சொசைட்டில இப்ப எப்படி இருக்கு இந்த சிச்சுவேஷன்? இப்போ நான் வந்து எப்படி இருக்கு, என்னோட கால சூழ்நிலை எவ்வளவு மாறி இருக்கு, நான் எவ்வளவு இப்போ வந்து எனக்கு ஆரியம் ஜெயிச்சிருச்சுமா, நான் தான் இல்லைன்னு சொல்லி தோல்வி நான் தோல்வி ஒத்துக்கிறேன். ஆரியம் ஜெயிச்சிருச்சுமா, எல்லா ஆரிய விழாக்கள் தான் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. என் தமிழ் மக்கள் எங்க தமிழ் விழாவை கொண்டாடுறேன். அதுக்கு நான் தோல்விட்டேன்னு சொல்றேன். தோல்விதான் எனக்கு. நான் ஜெயிச்சேன்னு சொல்றேன். ஆரியம் ஜெயிச்சு விஷயத்தை ஏன் அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டாங்க சார்? ஏமா, என் தொன்மையெல்லாம் அங்கங்க அழிஞ்சிருச்சு. அதுக்கு உண்டான ரெக்கார்டு இல்லை. நான் எனக்கு எவிடன்ஸ் கொடுக்கவும் எனக்கு இல்லை. ஆனா அங்கங்க வந்து ஒரு தரவு தெரியுது. தைப்பூசம், மாசி மாதம், பங்குனி உத்தரம், இந்த 3ஓட என்னுடைய விழாக்கள்லாம் முடிவுக்கு வந்துச்சு. சித்தரா பௌர்ணமிங்கிறது நாங்க என்னைக்குன்னா அன்னைக்கு தமிழர்கள் நாகரிகத்துல நிலாச்சோறு சாப்பிடுறோம். அன்னைக்கு ஒரு சித்தரா பௌர்ணமிக்கு மட்டும் நிலாச்சோறு சாப்பிடுறோம். அது விழா கிடையாது. ஆத்துல போய் ஆத்துப்படுகையில வீட்டுல இருக்கிற கட்டிசோரை கட்டிட்டு போயிட்டு அன்றைக்கு அழகா சொந்தம் பந்தம் எல்லாம் ஆடு, எல்லாம் குழந்தையெல்லாம் ஆட்டு மணல்ல விளையாடு. அப்பதான் உங்களுக்கு ஆறு வைக்க கொஞ்சம் மணலோட இருக்கும். சித்திரை மாதம் மட்டும்தான் கொஞ்சம் ஆத்துல தண்ணி கம்மியா இருக்கும். அங்கங்க திட்டா மணல்கள் இருக்கும். அந்த திட்டுல போய் எல்லாம் குடும்பம் குட்டியா உட்கார்ந்து குழந்தைகள்லாம் விளையாடும். பெற்றோர்கள்லாம் ஒருத்தர் கதை பேசி பாடி இறைவனை பாடி. அந்த காலத்துல பாடல் தான் அதிகமா இருக்கு. அதனால எல்லாரும் பாடுறது, இப்படியா ஆடி பாடி இறைவனை தொழுது. நிலாசோறு சாப்பிடும். நிலாசோறு சாப்பிட்டதுதான் தமிழர் திருவிழா. இன்னைக்கு எந்த நிலாசோறு நீங்க கூவத்திலையும் அடையாளத்திலையும் போய் சாப்பிட்டீங்க? கூவம் அடையாறு அருமையான ஆறு. 1400 நிலாசோறு சாப்பிட்டேன். என்னுடைய அடையாறு 1400 நிலாசோறு சாப்பிட்டேன். என் கூவம் கொண்டு வாங்க நிலாசோரை. நான் வரலன்னு சொன்னா சித்திரை மாசம் நான் கொண்டாடுறேன். நிலாச்சோருக்கு என்னை கூப்பிடுங்க. ஆத்துக்குள்ளதான் சாப்பிடுங்க. நீங்க வந்து பீச் கட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்க பார்க் எல்லாம் கட்டிக்கிட்டுலாம் போடுவோம். ஆத்து படுகையில மணல்ல உட்கார்ந்து நான் போடுற சாப்பிட்டீங்க. எனக்கு படி சொல்லுங்க. சரி, அப்படி பார்த்தா பங்குனி உத்திரம் கூட சிவனுக்கு தானே. அது வந்து பங்குனி உத்திரம் ஆத்தாவுக்கு, பங்குனி எக்ஸ்க்ளூசிவ் ஆத்தாவுக்கு, மாரியம்மன் சிவன் கோவில் மாசியோட ரிப்பார்ட். மாசியில உங்களுக்கு தேய்பிரை சதுர்த்தசிக்கு தான் சிவராத்திரி. தேய்பிரை சதுர்த்தசி 14ஆம் சந்திரனுடைய 14ஆம் நாள் வந்து தேய்பிரையில சிவனுக்கு உரித்தமான நாள். சரி, அப்படி பார்த்தா வைகாசி விசாகம் முருகனுக்கு தானே ரொம்ப விசேஷம். விசாகம் வந்துமா, விசாகன் வந்து அவன் விசாகப்பட்டினம் அழிஞ்சு போச்சு. விசாகன் வந்து வழிபட்ட இடம் வந்து விசாகப்பட்டினம்னு போச்சு. விசாகன் கோயில் அழிஞ்சிருச்சு. 1240 பெரிய ஆழிப்பேரலையில பெரிய கடல் கொண்டுச்சு. அதுக்கு பிற்பாடு விசாகன் காணல. அந்த விசாகன் தான் வந்து மாம்பழக்கனியை வாங்கணும்னு மருதூர் போறாரு. தலைமருதூர். அதுக்கு இப்ப மல்லிகார்ஜுனும் பேர். தலைமருதூர்ல வந்து மாங்கனி சண்டை வருது. முருகபெருமான் உலகத்தை சுத்தி வர்றாரு. கணபதி அவங்க ரவுண்ட் கிட்ட அடிச்சுட்டாங்க. அது நடந்தது வந்து மல்லிகார்ஜுனம்ங்கிற ஸ்ரீசைலம். அதுக்கு பேர் தலைமருதூர்னு பேர். என் தலைமருதூர் இழந்துட்டேன். வரலாறுல தலைமருதூர் எங்கேயும் இல்லை. இப்ப நான் நெஞ்சில அடிச்சு குத்திக்கிட்டு இருக்கிறோம். என் தலைமருதூர்லாம் விசாகன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு வந்து பழனியில வந்து உட்காந்துட்டான்.
அதுக்கு பிற்பாடு அவர் ஞானம் பெற்று எல்லாம் போய் தான் பின்னாளில் அப்புறம் பெரிய மன்னராகி பெரிய கல்யாணம் 2 மனைவி எல்லாம் கல்யாணம் பண்ணி ராஜகுருமா இருந்து தமிழ் மக்களை வழிநடத்தி எல்லாம் ஞான குருவா எங்களுக்கு ஞான குரு தைப்பூசத்திற்கு ஞானம் வாங்க சோ இதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு வரலாறுகள் நிறைய கிடக்குமா. நான் என்ன செய்வேன், எனக்கு நான் என்னை குத்தி கொலை பண்ணிக்கிறத விட எனக்கு மிச்சம் மீது இல்லை. குத்திக்கிறமா வயிற்றுல குத்தி தான் அவனு. எனக்கு நான் அவ்வளவு வேதனையில இருக்கேன். என் தமிழ் தொன்மை போச்ச, நான் எங்க போய் சொல்லுவேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தைப்பூசம் வாங்க எல்லாரும். மகரத்துல மகர சங்கராந்தி, அந்த சங்கராந்தி, இந்த சங்கராந்தி, தை திருநாள் நன்றி சொல்ல விடாமா, இதை பெருசுபடுத்த வேண்டாம். நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு அறுவடைக்கு முதல் நாள் அதான். அறுவடைக்கு நாங்க அது ஒண்ணு காத்துக்கிட்டு கிடந்த அறுவடையை வாங்கி நாங்க முதல் நாள் புதுசு சமைப்போம். புது சமைச்ச பொங்கல் விட்டதுதான் அந்த புது பொங்கல். அதை பொங்கல் திருவிழான்னு பின்னால நாயக்கர் வம்சம் எங்கடா அழிஞ்சு போயிருவோம் பொங்கல். அவன் சங்கராந்தின்னு உள்ள விடுறான். பொங்கலை போய் சங்கராந்தின்னு உள்ள விடுறான். அப்ப நாம வணக்க முடியுமா? இல்ல சார், பொங்கல்ன்றது நம்மளோட சொல்லாத. பொங்கல் தான் சங்கராந்திங்கிற விழா. நாங்க அவங்க சங்கராந்தி அப்படின்னு அது இங்கேயும் மறவிடுச்சுமா. எங்கடா போய் பொங்கல் விழா போயிருமோன்னு பொங்கல் விழான்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஜல்லிக்கட்டு விழான்னு மாறி போச்சு. இப்ப ஜல்லிக்கட்டு விழாவுல எல்லா கட்டு விளையாட்டும் அன்னைக்குதாங்கிற மாதிரி வேற மாதிரி நாகரிகம் போயிடுச்சு. இல்ல இப்ப ஜல்லிக்கட்டு விழா அப்படின்றது கூட இப்ப திருப்பி ஆரியர்கள் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் வீர விளையாட்டுமா, வீரபாண்டி. உங்களுக்கு வீர விளையாட்டு, அதாவது வீட்டுக்கு கால் வளர்ப்பாங்க அந்த காலத்துல. இந்த என் காலை அடைக்கிட்ட என் மகளை அழைச்சு போட்டுலாமா. அவ்வளவு பவர்ஃபுல் தமிழர்கள். நீங்க காலை அடைக்கிறீங்களா? காலை அடைக்கு இல்லைன்னா அப்படிதான். நீங்க காலையை அடைக்கிறீங்களா? நாங்க கல்விங்கிற காலையை வச்சிருந்தோம்ல எங்க மாமனார்ட்ட. பெரிய காலையை வச்சிருக்கேன், என் காலைன்னு சொல்லி கல்வியை காமிச்சு வாங்கிட்டேன். என் கல்வி அந்த காலத்துல கால அப்புறம் அதுக்கு தகுந்த ஈக்குவலான கல்வியா மாறிடுச்சு. அதுல நானும் அந்த மாதிரி வந்துட்டேன். புரட்சி பாவலர் பாரதிதாசன் ஒரு கவிதை சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை அல்ல உனக்கு தமிழ் புத்தாண்டு. அண்டி பிழைக்க வந்த ஆரியர் கூட்டம் காட்டியதே அறிவு கொவ்வாத 60 ஆண்டுகள். தரணி ஆண்ட தமிழருக்கு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டு. அவர் சொன்னது இல்லாம அது 80% உண்மை, 20% அவருடைய தரவுகள் அவருக்கு அந்த காலத்துல இல்லை. எங்களுடைய தரவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 60 ஆண்டுகிறது தமிழர்களுடைய ஆண்டு தான். அது தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தான் 60 ஆண்டுகள் திருப்பி வருட பலன் வருது. 60 எங்களுக்கு அந்த காலத்தில் எங்கள் பருவநிலைக்கு தமிழர்கள் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை பருவநிலையெல்லாம் மாறுது. உங்களோட கணக்குப்படி என்ன? தமிழர்கள் அந்த காலத்துல தையில என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லம்மா. சித்திரைங்கிறத நான் தைங்கிறேன், வடக்க இருந்து வந்தவர்கள் தை கிடையாது, நாங்க சித்திரைங்கிறாங்க. அவங்க சித்திரை ஜெயிச்சுட்டாங்களே, நாங்க சித்திரையில தான் வண்டி ஓடுது. நான் தான் தோல்வின்னு சொல்லிட்டோம். மொத்தத்துல என் தமிழன் தோல்வி. பாரதிதாசன்லாம் தோல்வி அடைஞ்சிட்டாரு, எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சிட்டான். நானும் தோல்வி. சித்திரைன்னு இவன் என்னாலே அதை மறுக்க முடியலையே. ஏன்னா வந்துருச்சு காலாகாலமாக. நான் சித்திரை ஒன்று தான் தமிழ் வருஷம்னு வந்துருச்சு. தெலுங்கு வருஷத்தோடு ஒத்து போகணும், மலையாள வருஷத்தோடு ஒத்து போகணும். இதெல்லாம் சித்திரை 1னா வந்துடுது. நான் தையினா தனியாக நிற்கிறேன். தனித்தான் தமிழருடையதை தனித்துவம் தான். அந்த தனித்துவம் போச்சு. இப்போ சார் தமிழர் மட்டும் தான் சார் தையிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்க சொன்ன மாதிரியே இல்ல, இப்போ மலையாள சித்திரை மாதங்கிறது மலையாளமோ தெலுங்கோ வடநாட்டிலையும் எல்லாமே சித்திரம், இந்த சைத்திரம் சித்திரை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சித்திரை தான் எல்லாத்துக்கும் பொதுவான மாதம். ஆனா தை எங்களுக்கு தமிழர்கள் ஆதியில் எங்களுடைய பருவகாலம் வேற. அந்த நெல் பயிரிட்டு அறுவடை பண்ற இந்த தை மாத காலத்தில் தான் நான் அறுவடை பண்றேன். அதை கணக்கு பண்ணி தமிழர்கள் 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த பருவநிலையெல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னதை சமஸ்கிருதமாக்கப்பட்டது. என்னுடைய ஜோதிடம் சமஸ்கிருதமாகப்பட்டது, வான ஜோதிடம் சமஸ்கிருதமாகப்பட்டது, என்னுடைய வழிபாடுகள் சமஸ்கிருதமாகப்பட்டுடுச்சு, என்னுடைய வாழ்க்கை நெறி சமஸ்கிருதமாக்கியாச்சு, ஜாதகம் சமஸ்கிருதமாக்கியாச்சு, பஞ்சாங்கம் சமஸ்கிருதமாக்கியாச்சு, வாஸ்து சமஸ்கிருதமாயிடுச்சு, மாங்கல்யம் சமஸ்கிருதமாயிடுச்சு. எங்களுடைய தமிழ் பண்டாரத்தை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கலையே. இப்போ அடிக்கிற யாகத்தில் கல்யாண மண்டபத்தில் போட்டு யாகம் வளர்த்து 4 ஐயர் போட்டு 6 ஐயர் 8 ஐயர் போட்டால் தானே அவனுக்கு பவர். இன்னைக்கு நாங்கள் தான் ஆரியம் ஜெயிச்சிருச்சுங்கிறமே. படுதோல்வி தமிழர்கள், என்ன பண்றது? நீங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நீங்க இது வேற மாதிரியா புரிஞ்சிட்டு இருக்கீங்களோ, வேற மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல நினைச்சீங்கம்மா இல்லையா? அவ்வளவுதான். எனக்கு என்னை புரிய வைக்க முடியாது. ஏன்னா நான் புரிஞ்சுட்டேன். புரிஞ்சு பேசுறவன புரிதலுக்கு இல்லாதவர்கள்ட்ட நானே இப்ப பேச முடியாது. எனக்கு என்ன சமுதாயமா புரிதல் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? பாவம்,
என் சமுதாயம் புரிதல் இருந்தா தானே நான் புரித முடியும். என் சமுதாயமே தோல்விமா. தமிழர்கள் மொத்தத்தில் சார் தோல்வி. நானும் தமிழ் பொண்ணு தான் சார். நீங்க என்னமோ நான் என்னமோ வெளியூர்ல இருந்து நான் வெளிநாட்டுல இல்லைன்னு இருந்து வந்த சொல்லியம்மா மாதிரி. நீங்க. நானுமே தமிழர் தான், தமிழ் பொண்ணு தான். இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்த ஒரு ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொரு இல்லை பாரிலேன் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காரிருள் வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் யாருளர் கலைக்கன் அம்மா அரங்கம்மா நகருளானேன்னு சொல்ல தானே வர்றீங்க. என்ன 4000 திவ்ய பிரபந்தம் எங்க அதை நீங்க அதை சொன்னாதான் முகத்துல உங்களுக்கு மலர்ச்சி 1000 வோல்ட் வருது. அதனால மலர்ச்சியா சொல்றேன். நாங்களும் உங்களை தமிழ் பெண்ணு தான் சொல்றோம். இருந்தாலும் தமிழுக்கு உள்ள பண்பாடு கொஞ்சம் தொலைஞ்சு போச்சுங்கிற நெஞ்சு வலி. தொலைந்து போன நாகரிகத்தை எடுத்து சொல்றதுக்கு நானும் படாத பாடுபடுறேன். அது விடாம அடிப்பேன். நான் உயிர் இருக்கிறவர்களும் அடிப்பேன். அது எவர்கள் எத்தனை பேர் பைத்தியக்காரன்னு சொல்றார்கள், எத்தனை பேர் நல்லவன் சொல்றாங்க, அதை பற்றி கவலை இல்லை சார். நான் நீங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணவே வேணாம் சார். ஏன்னா உங்களை ஃபாலோ பண்றதுக்கும் உங்களோட பேச்சுகள் கேட்கறதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்னையே டேக் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் சார் பேசியிருக்காரு, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க சார். ஸோ நீங்க அவ்வளவு தூரம் உங்களை தாழ்த்திலாம் நீங்க பேசிக்காதீங்க சார். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ ரொம்ப அழகா நீங்க எல்லா கருத்துக்களும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. இந்த தமிழர் நாகரீகம் பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க அடுத்தடுத்து எனக்கு சொல்லணும் சார். நான் கண்டிப்பா உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். உங்க டைமுக்கும் உங்களோட நேரத்துக்கும் ரொம்ப நன்றிமா. அண்ணாமலையாருக்கு எல்லாம் வாங்க.